ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும். இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship and for the work he did. Now you all be prepared for more applause to come. ஏன்னா அதான் குவிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீங்க மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான். அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான், பாலச்சந்தர் காட்டினதான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடுமா? ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான். அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். வணக்கம். The most brainy actor Kamal Haasan நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். Very very hearty speech from that brainy actor because his relationship with Crazy Mohan. The ones who dare to dream, the ones who dare to chase and define generation lifeல உங்களுடைய வாடறவங்க டொமிசைல் அப்படிங்கிற வார்த்தை. அதில் தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், கன்னடா பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்கலாம். அவங்க கணக்குன்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கான்னு அந்த நம்பர் நான் சொன்னேன். 2011 கணக்கு எடுத்திங்கன்னா 913 or 17 அந்த மாதிரி நம்பர், ஓவர் 900 சூஸ் ஆயிருக்காங்க. எனக்கு இந்த நம்பரில் ஆக்சுவலாக எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இன்னும் நிறையா பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி டிஓபிடி செக்ரட்டரிகிட்ட கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள்லாம் காலேஜ் டேஸில் இருந்தபோது இவ்வளோ கோச்சிங்க்கு முக்கியத்துவம் இருந்ததில்லை, இந்த மாதிரி அகாடமிஸும் இருந்ததில்லை. அதனால் அப்போ சுய முயற்சியில் தான் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அகாடமிஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவிக்கு வரதுக்கான நல்ல வாய்ப்பு இது. அதனால் நீங்கள் எந்த அகாடமி, சங்கர் அகாடமி இங்கே இருக்குது, ஐஎம் ஷுர் தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் தயவு பண்ணி முன்ன வரணுங்க. பாரத நாட்டின் சிவில் சர்வீஸில் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இன்னும் நிறைய இருக்கணும். அதனால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நாட்டில் எங்கெங்கெல்லாமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட் முழுக்க ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுராவில் இருக்காங்க, நாகாலாண்டில் இருக்காங்க, அஸ்ஸாமில் இருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கம்பேர் பண்ணும்போது 2024 விட ஒரு 9% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் நேற்று கொடுத்துருந்தீங்க. வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, நடுத்தர மக்கள்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம், கஷ்டப்படுறோங்கிறாங்க. இது நான் உண்மையை சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். தயவு பண்ணி நான் சொல்கிறத நிஜமாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய் ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது நான் தனிநபராக பேசலை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால் ஜிஎஸ்டினா ஐயோ மோதி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு, அது தப்பு.
ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்களா, நீங்க கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் VAT, அதோட இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ், ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன், அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது, ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம், இத பாருங்க, இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதுல 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக. பட் மேம், when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So just not the central government, because it's a subject under both center and state. முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதியை பற்றிய விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்ல. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்துருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி